ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக தெரிவிச்சிருக்கக்கூடிய சென்னை வானிலை ஆய்வு மையம் சமவெளி பகுதியான கோவை விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைப்பகுதியை பொறுத்தவரை குறைந்தபட்சமாக கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் வரும் 6ஆம் தேதி வரை சூறாவளி காற்று வீச வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம்.